ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த மாதத்தில், புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு புது கிருபைகளை அவர் செய்வாராக. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக, மகிமைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாளெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தீங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதம் ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து வந்த கர்த்தர், ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு விசேஷித்த கிருபைகளையும் நன்மைகளையும் கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வாக்கு செய்கிறவர், வாக்குரைத்த தெய்வன், வாக்கு மாறாதவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, பலப்படுத்துகிற கர்த்தர், ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாளெல்லாம் ஆண்டவரே, கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்த தெய்வம், இந்த நாளிலும் எங்களை பாதுகாக்கும்படியாக உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறப்பா, எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீரே, எங்களை நடத்தினீங்களே, எங்களை போஷித்தீங்களே. உமக்காக ஆண்டவரே வாழ்வதற்கு தேவன் எங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்தினீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம். இந்த வேலையில் அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படி அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், செபிக்கிறோம். மகிமையான இயேசு ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையுடையவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தூய ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்த்துகிறோம், வரவேற்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த இடத்துல வருகிற பிள்ளைகளை, வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த 10வது மாதம் தேவனே, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்ன என் தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, இந்த மாதத்துல தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்துல அது எங்களுக்கு தொடக்கமா இருக்கட்டும் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு உதவி செய்வீராக. அதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் கிருபை அளிப்பீராகப்பா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். தேவனே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரையில் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, பாடல் பாடுகிற நம்முடைய மகனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆவியானவர் நடத்துவீராக. தேவ பிரசன்னத்துக்குள்ளே எங்களை நடத்துவீராக, காத்துக்கொள்வீராக ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதிக்கிற வேளையில் நம்முடைய பிரசன்னத்தை உணர, மகிமையை உணர உதவி செய்வீராக. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் வசனம், சாட்சி பகுதிகள், காணிக்கை பகுதிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் கர்த்தர் அப்பா நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையில் நம்முடைய பிரசன்னங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்கெல்லாம் சபை நடுகிறதோ, கூடுகிறதோ, கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் ஜனங்கள் உணர்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. புதிதாய் வரக்கூடிய மக்கள் தேவ நாமத்தை தொழுது கொள்வதற்கு உதவி செய்வீராக. கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் மக்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. எந்த சேதம் இல்லாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. சத்தியத்தை அறிந்திருக்கிற மக்கள், ஆண்டவரே, பின்மாற்றத்தில் இருக்கிற மக்கள் தேவ சபையிலே கூடி வருவதற்கு தேவன் உதவி அளிப்பீராக, ஒத்தாசை செய்வீராக ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். சேனைகளின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா.
தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் மகிமைப்படுவீராக. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து நாலா திசையிலும் சடங்குல இந்த இடத்துல கூடி வந்து செபிக்க ஆராதிக்க தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு எழுப்புதல்ல தாங்க தேவனே. எங்கள் தேசத்துல கர்த்தர் ஒரு எழுப்புதல கொடுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். சபைகளுக்குள்ள ஆண்டவரே, சடங்குகளுக்குள்ள இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஏசப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் சபைக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்மத்தில் இருக்கிற டேனி பிரதர் பாடுகிற வேளையில் நாமும் தேவனோடு கூட சேர்ந்து ஆராதிப்போம். சோத்திரிக்கிறோம் 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 அப்பா. அன்றி தகுப்பனே துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, தயவு உள்ளவரே துதிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் மாறாதவர், நீர் மகிமைக்குரியவர் அப்பா. நீ குற்றமற்றவர் ராஜா. நீர் எங்களுக்காக ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை துறந்து மண்ணுலகில் வந்து எங்களை மீட்டெடுத்தவர் ராஜா. மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு மகாராஜனையும் துதிக்கிறோம். எல்லாம் அல்ல தேவனையும் துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து மட்டுமாய் வழிநடத்தி எங்களுக்கு தேவையான அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் கொடுத்து எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து வந்த தேவன் அப்பா. துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு எல்லாவுமாய் இருக்கிறீர். எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை தேவனாயிருந்து நீர் எங்களை ஆளுகை செய்கிறீர் தகுப்பனே. ஆண்டவரே, சர்வத்துக்கும் ஆண்டவரே துதிக்கிறோம். படைத்தாண்ட சர்வ வல்லவரே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முன்னே எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. நாங்கள் அருகில் எப்பொழுதும் இருக்கும்போது எங்களுக்கு நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போது நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போது நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னையாளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னையாளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை இயேசுவே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே,
நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போது நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போது நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. சுராஜாவே ஆராதனை உமக்கே, வாசமாலி ஆராதனை. என் முன்னே நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போது நித்திய பேரின்பம் உண்டு. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலோ இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, இளைப்பாறுது. ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை போற்றுவே. என் இதயம் மகிழ்கின்றது, உன் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலோ இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. சுராஜாவே ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. எப்போதோ என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதினா அசைவுற விட மாட்டீ. வலப்பக்கத்தில் இருப்பதினா அசைவுற விட மாட்டீ. எப்போதோ என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. எப்போதோ என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. என் முன்னே உமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. இயேசுராஜாவின் சமூகத்தில் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு,
உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீரே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியாய் இருக்கிறீர். நீர் நித்திய பேரின்பமாய் இருக்கிறீர் தகப்பனே. நீர் என்னை காக்கும் இறைவன், நீரே என் அடைக்கலம். பாவமுக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. எனக்குரிய பங்கும் நீரே, என் பரம்பரை சொத்தும் நீரே தகப்பனே. பாவமுக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து, எங்களை பலப்படுத்தி, எங்களை திடப்படுத்தி, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறீர். ஓமைக்கு சோத்திரிக்கிறோம் அப்பா. அடோனாய் எங்கள் எஜமானனே, அடோனாய் என்றும் எங்கள் தகப்பனே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே. உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. பாவமுக்கு சோத்திரிக்கிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் உலகை ஆள்பவர் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அடோனாய் எங்கள் எஜமானனே, அடோனாய் என்றும் எங்கள் தகப்பனே. அடோனாய் எங்கள் எஜமானனே, அடோனாய் என்றும் எங்கள் தகப்பனே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே. உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் திறக்குதே. உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. அடோனாய் 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 அடோனாய், நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. என் கால்கள் இடராமல் கண்மணி போல் காத்தவரே. என் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிய கிருபை தந்தவரே. என் கால்கள் இடராமல் கண்மணி போல் காத்தவரே. என் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிய கிருபை தந்தவரே. எந்த வழிகளெல்லாம் என் கூட வருபவரே. எந்த வழிகளெல்லாம் என் கூட வந்தவரே. எங்கள் குறைகளெல்லாம் நிறைவாய் மாற்றி தந்தவரே. எங்கள் குறைகளெல்லாம் நிறைவாய் மாற்றி தந்தவரே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே. ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே. ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே. உந்தன் துதி சொல்ல என்னை தெரிந்து கொண்டவரே. உந்தன் மகனாய் என்னையும் ஏற்று அபிஷேகம் தந்தவரே. உந்தன் துதி சொல்ல தெரிந்து கொண்டவரே. உந்தன் மகனாய் என்னையும் ஏற்று அபிஷேகம் தந்தவரே. வெண்கல கதவுகளை எனக்காய் உடைத்தவரே. வெண்கல கதவுகளை எனக்காய் உடைத்தவரே. இரும்பு தாழ்பாளை முறித்து பொக்கிஷம் தந்தவரே. இரும்பு தாழ்பாளை முறித்து பொக்கிஷம் தந்தவரே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே. ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே. ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே. அற்பமாயிருந்த என்னை அடையாளமாய் மாற்றினீரே. அகிலம் எல்லாம் முந்தன் மொழியாய் ஒற்றி வைத்தவரே. அற்பமாயிருந்த என்னை அடையாளமாய் மாற்றினீரே. அகிலம் எல்லாம் முந்தன் மொழியாய் ஏற்றி வைத்தவரே.
எதிர்த்த மனிதர் முன்பே என் கொடி பறக்க செய்தவரே, எதிர்த்த மனிதர் முன்பே என் கொடி பறக்க செய்தவரே, ஏளனம் செய்தோர் முன் எனக்காய் பந்திய வைத்தவரே, ஏளனம் செய்தோர் முன் எனக்காய் பந்திய வைத்தவரே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே, ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே, ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே, ஆராதனை ஆராதனை அன்பே உமக்கே. அடோனாய் எங்கள் எஜமானனே, அடோனாய் என்று எங்கள் தகப்பனே, அடோனாய் எங்கள் எஜமானனே, அடோனாய் என்றும் எங்கள் தகப்பனே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் இறங்குதே, உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. இயேசு ராஜாவை உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் இறங்குதே, உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் இறங்குதே, உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. உம்மை துதிக்க துதிக்க வானம் எனக்காய் இறங்குதே, உம்மை பாட பாட மகிமை மேகமாய் இறங்குதே. அடோனாய் 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 அடோனாய், நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே, 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 நீர் உன்னதர் உயர்ந்தவர் உலகை ஆள்பவரே. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ரபா சந்தரிக்கிறளபா ஏசு மகாராஜனே துதிக்கிறோமுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என் கால்கள் இடராமல் கண்மணி போல் காத்தவரே, என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய நீர் கிருபை தந்த தேவன். அப்பா அம்மை துதிக்கிறோமுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா வெண்கல கதவுகளை எனக்காய் உடைத்தவர், இருப்பு தாழ்பாலை முறித்து ஆண்டவரே பொக்கிஷம் தந்த தேவன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு நாளும் உங்க வசனத்தினால் என்னை தேற்றுகிறீர், ஆற்றுகிறீர் ராஜா. நீரே எனக்கு மன மகிழ்ச்சி, உங்க வசனம் எனக்கு மன மகிழ்ச்சி. ஆண்டவரே இல்லாமல் போனால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். என் பாதைக்கு வளச்சமல்லோ, பேதைக்கு நீ தீபமல்லோ என்ற பாடலை ஆண்டவரே உற்சாகமாய் பாடுவோமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு வெளிச்சமல்லோ, வேதைக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ, தேவைக்கு வெளிச்சமல்லோ. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே மகிழ்ந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். மரண இருளில் நடக்கின்ற போது கோலும் தடியுமாக தேற்றுதையா உம் வசனம். மரண இருளில் நடக்கின்ற போது கோலும் தடியுமாக தேற்றுதையா உம் வசனம். துன்பத்தின் பாதையிலே நடக்கின்ற போது, துன்பத்தின் பாதையிலே நடக்கின்ற போது உயிர்ப்பித்து உயர்த்துதையா உம் வசனம் தானையா, உயிர்ப்பித்து உயர்த்துதையா உம் வசனம் தானையா. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா துக்கத்திலே மகிழ்ந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சி இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
பாதைக்கு வெளிச்சமல்லோ, வீதிக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ, பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனம் மனமகிழ்ச்சி இல்லாம போனா நொந்து கத்திலே வாழ்ந்து போயிருப்பேன். உங்க வசனம் மகிழ்ச்சியா இல்லாம போனா நொந்து கத்திலே வாழ்ந்து போயிருப்பேன். உமது வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்வதினால் பாக்கியமாய் உயர்த்துதையா. உமது வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்வதினால் பாக்கியமாய் உயர்த்தியதையா. பச்சையான மரமாக இலை உதிராமல், பச்சையான மரமாக இலை உதிராமல், காலமெல்லாம் கனி கொடுத்து உயர்த்துதையா உம் வசனம். காலமையா கனி கொடுத்து உயர்த்துதையா உம் வசனம். உங்க வசனம் மகிழ்ச்சி இல்லாம போனா அந்த கத்திலே மகிழ்ந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு வெளிச்சமல்லோ, பேதைக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ, பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனம் மன மகிழ்ச்சி இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உமது வசனம் உட்கொள்ளும் போது இதயம் மணலாகி கொழுந்து விட்டு எரியுதையா. உமது வசனம் உட்கொள்ளும் போது இதயம் மணலாகி கொழுந்து விட்டு எரியுதையா. உளுந்த எலும்பெல்லாம் உயிர்ப்பத்து எழும்புதையா. உளுந்த எலும்பெல்லாம் உயிர்ப்பத்து எழும்புதையா. சேனையை எழுப்பி நின்று சத்துருவை துரத்துதையா. சேனையை எழுப்பி நின்று சத்துருவை துரத்துதையா. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியை இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு வெளிச்சமல்லோ, சேதைக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ, சேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனம் மன மகிழ்ச்சி இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு தீபமல்லோ, பேதைக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ, பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனம் மன மகிழ்ச்சி இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சி இல்லாம போனா என் துக்கமெல்லாம் அழிந்து போயிருப்பேன். உமது வசனம் உட்கொள்ளும் போது இதயம் மணலாகி கொழுந்து விட்டு எரியுதையா. உமது வசனம் உட்கொள்ளும் போது இதயம் மணலாகி கொழுந்து விட்டு எரிதையா. உளுந்த எலும்பெல்லாம் உயிர்ப்பித்து எழுபதையா. உளுந்த எலும்பெல்லாம் உயிர்ப்பித்து எழுபதையா. சேனையை எழுப்பி நின்று சத்துருவை துரத்துதையா. சேனையை எழுப்பி நின்று சத்துருவை துரத்துதையா. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பேதைக்கு வெளிச்சமல்லோ, பாதைக்கு தீபமல்லோ, பேதைக்கு வெளிச்சமல்லோ, பாதைக்கு தீபமல்லோ. உங்க வசனம் மன மகிழ்ச்சி இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அண்டை தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் பாடும்போது இந்த பாடல் ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தை நாம கர்த்தருக்கு கொடுக்க போறோம். ஷிபாலாராதாலாராபாலாரா. 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் நம்மளை கிட்டத்தட்ட 9 மாதம் நம்மளை நடத்தியிருக்கிறார். இந்த ஆண்டு தொடங்கினதும் தெரியல, நாம் ஒரு
இறுதி மாதத்திற்குள்ளாக, இந்த ஆண்டின் இறுதி காலங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த 2 மாதம் எப்படி ஓடுனே தெரியாது, கடகடன்னு ஓடிடும். நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறான். நம்முடைய நாட்களை நீங்கள் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய நாட்களை நீங்கள் நினைச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை நடத்தின வழிகள், தேவன் நம்மளை மட்டும் நடத்தி வந்த வழிகள் என்பது அது சர்வசாதாரணமாக நம்மளால் சொல்லிவிட முடியாது. கர்த்தர் நம்மளை கடந்த மாதம் 9 மாதங்கள் நம்மளை நடத்தி இந்த புதிய மாதத்தை நமக்குள்ள தந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி சொல்றான், இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும் வேற ஒண்ணுமே இந்த வாழ்க்கையில பிரதானமான ஒன்று கிடையாது. மனிதன் அவனுடைய உழைப்பதும் அவன் சாப்பிடுவதும் அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நாளில் ஆண்டவர் நம்மளை எத்தனையோ பாதைகளிலிருந்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறார், எத்தனையோ கரடுமுரடான வழிகளிலிருந்து நம்மை காத்து வந்திருக்கிறார். கடந்த மாதம்லாம் என்னுடைய ஊழியத்தில் சொல்ல முடியாதவைகள், இவ்வளோ கஷ்டம், நெருக்கங்கள், அடுத்த காரியத்தை சிந்திப்பதற்கு முடியல. இதெல்லாம் சோர்ந்து போய் இது சிந்திச்சோம்னா நமக்கு பலவீனம் தான் வரும், சோர்வு தான் வரும், கேள்வி தான் வரும்னு சொல்லி அதை சிந்திக்காம கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சிந்திச்சு கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தார். தேவன் நம்மளை பாதுகாக்கல, தேவன் நம்ம நடத்தலன்னு சொன்னா நீங்களும் நானும் நிற்கவே முடியாது. வேதம் சொல்லுது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை மட்டுமே. வாழ்க்கையில் அவரை நாம் துதிப்பது என்பது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், அவரை நாம் உயர்த்துவது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா? கொஞ்ச நேரம் நம்மளை விட்டு கொடுத்து தெய்வ சமூகத்தில் கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து, தயவு செய்து நமக்குள்ள இருக்கிற கவலைகள், இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. அம்பானிக்கு கூட கவலை இருக்கும், எலான் மஸ்க்கு கூட கவலை இருக்கும். கவலை இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு தேவன் கொடுத்த நேரத்தில் நாம் அவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். நான் பாடும்போது கம்பீரித்து மகிழ்வேன் என்கிற ஒரு பாடலை, ஃபாதர் பெர்கமன்ஸ் பாடலை நம்ம பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. சிபாலரதலரபா நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகலும் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகலும் என் நேரமும். ஓம் துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன்,
எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. சுராஜா நீர் எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. என் புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே. என் புகலிடமோ காப்பகமோ எல்லாமே நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். இயேசப்பா, நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நான் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். சொல்லுவோமா? நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு துதிப்பேன். இயேசப்பா, உம்மை நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. நம்பிக்கையோடு
நம்பிக்கையோடு துதிப்பே. தேவ சமூகத்தில் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம். தேவ கரத்தில் இப்போ நாம் இருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். அன்றைக்கு கூடாரங்களிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இஸ்ரவேலுக்குள்ளே அவர் பாளையம் எங்கும் சுற்றி திரிந்தார் என்ற வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள, நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சூழல்ல, நம்ம இருக்கிற எல்லா இடங்களிலும் நம்மளை சுற்றி அவர் பாளையம் இறங்கி நம்மளை கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை என்னையும் அவர் தன்னுடைய உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஓ, சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த தேவாதி தேவன் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். அவர் வானங்களிலே அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம், நம்முடைய இருதயத்தில் அவர் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாள்ல உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த என்னுடைய நாட்கள்ல ஒரு நாளை தந்தீங்கள் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த 10வது மாதத்தை கர்த்தரைகளுக்கு தந்தீங்கள் ஆண்டவரே. கருவறையிலிருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் என்னை பாதுகாத்தீரே. நினைச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை கருவறையிலிருந்து இன்னைய வரைக்கும் அவர் பாதுகாத்து, உங்களுடைய இருதயம், உங்களுடைய நுரையீரல், உங்கள் உடல்ல இருக்கிற எல்லா அவயங்களும் சீராய் செயல்படுவதற்கு இந்த நாள் வரையும் கர்த்தர் உங்களை தாங்குகிறார், நடத்துகிறார். உங்களை அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீ. நான் கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீ. குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீ. ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீ. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. உம்மை நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி தெய்வ சத்தத்தை நம்ம கேட்க ஒப்பு கொடுப்போமா? இம்மட்டும் நம்மளை பாதுகாத்தாரே. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய கருவுல சுமக்கிறது போல இந்த 10 மாதங்களும் நம்மளை தேவன் பாதுகாத்திருக்கிறார். இந்த 9 மாதங்கள்ல தேவன் நம்மை பாதுகாத்து இந்த 10வது மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை அவர் காண செய்திருக்கிறார். நீங்க நன்றா நினைச்சு பாருங்க, இந்த நாட்களை காணாத எத்தனை பேர்கள் அந்த மண்ணை விட்டு போயிட்டாங்க, மரித்து போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி, அவருடைய நாமத்திற்காக நாம் மகிமையுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழும்படி கர்த்தர் நம்மளை முன்குறித்த தயவுக்காக தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. வாழ்க்கையில நமக்கு ஆறுதல் ஒன்றுன்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆறுதல். சொல்ற இந்த உலகத்துல நீங்க எதை சம்பாதிச்சாலும்,
உங்களுடைய இழப்புகளிலிருந்து, உங்களுடைய ஆசீர்வாதங்களிலிருந்து நீங்க சந்தோஷப்படுறதுனால இயேசுதான். நீங்கள் ஆறுதல் பட வேண்டும் என்று சொன்னாலும் இயேசுதான். ஆவியானவரே நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பாயங்கள் நீக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டீர், பாயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜெயமே உம்பரவா, ஜெயமே உம்பரவா, ஜெபமே உந்தயவா, ஜெபமே உந்தயவா, பரிசுத்த ஆவி. கரங்களை தட்டி பாடுவோமா? பக்தர்கள் துணையாளரே, சிவலாராதனா, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பினாளுக்கென்று, மீட்பினாளுக்கென்று, முத்திரையானவரே, இயேசுவே, முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பலரதலரவா, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, மலரவா, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, சிவலரதலரா, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. சிபா லாரா தாக்கா பாதுரா லாரா பாலாரா. பரிசுத்தர் சேரையிலே கர்த்தர், பரிசுத்தர் சேரையிலே கர்த்தர், பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சிபா லாரா தாலாரா பாலாரா பாலாரா பா. சிக்கபா தாலாரா பாலாரா பாரா பாலாரா தீரா பாலாரா பா.
சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஓ தேவ ஆவியானவர் பரிசுத்தர். பரிசுத்த ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்புகிற, எங்களை ஆளுகிற பரிசுத்த ஆவியானவரே. சிகாபாலாராதாலாராபா இபாலாராதாலாராபாலாராபாலாராபா. கர்த்தர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஐயா. உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இல்லப்பா. ஆண்டவரை நோக்கி உம்முடைய சமூகத்துல இந்த நேரம் அவர் கொடுக்கப்பட்ட, நமக்கு அவர் கொடுத்திருக்கிற நேரம், நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல கூட உம்முடைய வருகை இருக்கலாம். அப்படி இருதயத்துல கைய வச்சு, ஆண்டவரே நீர் எங்களை தேற்றுகிறவர், நீர் எங்களை ஆற்றுகிறவர், நீர் எங்களை பண்படுத்துகிற கர்த்தர். இந்த பூமியை படைத்து ஆண்டவர் அதை பண்படுத்துவதற்காகத்தான் மனிதனை உருவாக்கினாராம். அவர் உருவாக்கின எல்லா சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்வதற்காகத்தான் நம்மை அவர் உருவாக்கினார். கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்யணும். பிசாசு நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் ஆளுகை செய்ய வேண்டும். பிசாசு நம்மளை என்ன பண்ணக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு, ஒரு ஜெயம் உண்டு என்று சொன்னால் அது இயேசு மாத்திரமே. விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சத்தியம் போதிக்கிறே, தினம் சத்தியம் போதிக்கிறே. இந்த உலகத்துல நம்மள சாட்சியா நிறுத்தணும்னா இயேசுவால மட்டும்தான் முடியும். சொல்றேன், ஆண்டவர் உங்களை சாட்சியா அந்த உலகத்துல வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல எப்ப வருதோ அப்ப நீங்க உங்க ஊர்ல இருந்து உலகம் முழுக்க சாட்சியா நிற்கிறீங்க. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை நிரப்பணும்னு சொன்னா நாம அவருக்கு விட்டு கொடுக்கணும். வெக்கப்படக்கூடாது. யார் பக்கத்துல இருக்கிறாங்க, யார் நம்மளை கவனிக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க கூடாது. ஆண்டவரே உம்முடைய கரத்துல என்னுடைய ஆவியை வைக்கிற ஆண்டவரே, இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிற வேலையில பரிசுத்த ஆவியானவர், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவார். தேவனுடைய ஆவியானவர், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பும்படியாய் உங்களுடைய இருதயத்தை விட்டு கொடுங்க, உங்களுடைய மனதை விட்டு கொடுங்க. ஓ, யார் பக்கத்துல இருக்கிறாங்க நினைக்காதீங்க. சோத்திர கர்த்தரை மட்டும் நீங்க பாருங்க. ரபாலா ரபா தாலா ரபா ஷபாலா ரதாலா ரபா ரபா ரிபாலா கபா துரா லாரா தாலா ரபா 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 ஷிகபா தாலா ரபா 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 ரதி கபா தாலா ரபா ரபா. இயேசுவே ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 ஆமென். இயேசுவே, வானாதி வானங்களை படைத்தவரே, சர்வலோகத்துக்கும் தேவனே, இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையிலே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உயர்த்த
கத்திரைகளை தெரிந்து கொண்டீங்களே, ஸ்தோத்திர ஐயா. நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் நீரே பொறுப்படுத்தி நடத்தும்படி செபிக்கிறோம். மிதமுள்ள காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். செபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 61 சங்கீதத்தை 51 ஜீசஸ் 51 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கலின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து அது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் என்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும். தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்போது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளை பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். இந்த சங்கீதத்தில் 7வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நீ என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லிகிட்ருக்கிறாரு. இது இந்த சங்கீதத்தை முற்றிலுமாக எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் செய்தபோது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சுத்திகரிப்பாக தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் வண்ணமாக இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த காலையில் நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்ம எல்லா ரீதியிலும் நாம் சுத்தமாக காணப்பட வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை அவர்கள் தரிசிப்பார்கள்னு சொல்லி நாம் இருதயத்தில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பேதுருவில், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் வயல்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாட்களில் நம்ம எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, சோளம் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஊரில் எல்லாமே சோளம் விதைச்சிட்ருக்குறாங்க. அந்த வயலை எடுத்தோடனே என்ன செய்கிறதில்ல, யாரும் உடனே வந்து பயிர் செய்யறதே இல்லை. அந்த வயலை முதல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. மார்ச் ஏப்ரலில் ஒரு அறுவடை எடுத்துடுறாங்க. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அவங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரை 3 மாதம் வரை என்ன செய்கிறாங்க, அந்த வயலை எல்லா இடத்துலையும் கொத்தி விட்டு அதற்கு உண்டதான முள்ளுகள் கம்புகள் எல்லாத்தையும் எடுத்து எரித்து போட்டு, தேவையான குப்பைகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு, கல்லுகள்லாம் எடுத்து தூர போட்டுட்டு, அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அவங்க முதல்ல ஒரு சட்டி கலப்பைன்னு சொல்லி விடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து நார்மலான ஒரு இடத்துல
அந்த கலப்பையை வச்சு ஏர் ஓட்டுறாங்க, உழுது போடுறாங்க. உழுது போட்டதற்கு பிறகு தான் அந்த வயல் என்ன செய்யுது, சமமாக காணப்படுது. அந்த கம்புகள் இல்லாமல், கட்டிகள் இல்லாமல், ஒரு கல் இல்லாமல், எந்த ஒரு சின்ன ஒன்றும் ஒரு பொருளும் இல்லாமல் அந்த வயல் என்ன செய்யுது, சுத்தமாக காணப்படுது. அதுக்கு பிறகு தான் மழைக்கு காத்திருக்கிறாங்க. சில பேர் போர் வச்சுருக்கிறவங்க போரில் தண்ணி விடுவாங்க. மழையை எதிர்பார்க்குறவங்க மழை வந்த உடனே என்ன செய்கிறாங்க, போர் அடிவரம் போடுறாங்க. அதற்கு பிறகு விதைகள் விதைக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், விதைகள் மட்டும்தான் விதைக்கிறாங்க. ஆனால் இடையில என்ன செய்யுது, அநேக களைகள் அந்த சோளத்துக்குள்ளையாக இருந்தாலும், கோதுமையாக இருந்தாலும், நெல்மணியாக இருந்தாலும் விளைந்து கொண்டே வருகிறது. அந்த விதைக்கு யாரும் என்ன செய்யறதில்ல, விதை விதைப்பதில் அந்த புல் பூண்டுகள் முளைப்பதற்கு விதை விதைப்பதே இல்லை. மாறாக சோளத்துக்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, விதை விதைக்கிறாங்க. அதேமாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். ஆவியில் வளர்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம தினந்தோறும் பைபிள் படிக்கிற மாதிரி தான் தெரியும், தினந்தோறும் ஜெபிக்கிற மாதிரி தான் தெரியும், தினந்தோறும் எல்லா சூழ்நிலையிலும் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்மளை அறியாமலேயே இந்த மாதிரி சோளத்தில் பக்கத்தில் களைகள் வளருவது போல் நமக்கு காணப்படுகிற அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை அறியாமலேயே நம்மை பாவத்துக்குள்ளே தள்ளிவிடும். பாவத்திற்குள்ளே தள்ளிவிடுவது மட்டுமல்ல, அதை ஒவ்வொரு நேரமும் நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடாதபடி செய்துவிடும். ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த சோளத்தில் களைகள் விதைத்து அதை களைகள்லாம் பிடுங்கி களைகள் இந்த ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, இப்போ களைகள் அரிக்கிறாங்க. சோளத்திற்கு களை அரித்து புல்லுகள் எல்லாம் பிடுங்கி அதை சுத்தம் பண்ணுறாங்க. அப்படி சுத்தம் பண்ணதுக்கு பிறகு தான் அது நல்ல ஒரு சோள பயிராக என்ன செய்யுது, அது சோளத்தை நிறையா கொடுக்கும், அல்லது நெல்மணியை கொடுக்கும், அல்லது கோதுமையை கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தினந்தோறும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் போது நமக்கு காணப்படுகிறதான நம் கர்த்தருக்கு விரோதமாக அல்லது நம்மளுடைய சரீரத்துக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை கட்டளையிடுவார். நாம் ஒவ்வொரு நாளும் கழுவி அருளும்படியாக கர்த்தரை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தையும் அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்ட மீட்பையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படி ஒரு தட்டானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் ஜுவல்ஸ் போட்டிருக்கிறீங்க. ஜுவல்ஸ் போட்டிருக்கிறதுனால அது எடுத்த உடனே என்ன செஞ்சிடாது, ஒரு தங்கமாக நம்ம கையில் கிடைச்சிடாது. பயங்கர ஒரு உலைக்களத்துக்குள்ளே போய் ஒரு சுரங்கத்துக்குள்ளே போய் என்ன செய்கிறாங்க, பல பேர் என்ன செய்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்துகிட்டு அதில் காணப்படுகிறதான களிம்பு, களிமண், இரும்பு, வெண்கலம்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க, பிரித்து எடுத்து அதை உலக்களத்தில் போட்டு தட்டான் என்ன செய்கிறான், உருக்கி பல அடிகள் அடித்து உருக்கி அந்த எல்லா சூழ்நிலையும் அடித்து உருக்குனதற்கு பிறகு தான் அந்த தங்கம் என்ன செய்கிறது, விலையுயர்ந்த தங்கமாக பார்ப்பதற்கு பளிச்சென்று மின்னுகிறதான ஒரு பொருளாக, அழகான ஒரு பொருளாக ஷோகேஸில் வைக்கும்போது அநேகர் பார்த்து அதை என்ன செய்கிறாங்க, விரும்பி வாங்கி கொள்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது அலங்காரமான முடியாகவும் ஜீவ கிரீடமாகவும் அவருடைய சமூகத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் அநேகர் நம்மை பார்த்து வியக்கத்தக்கதாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கொடுத்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். சிறு பிள்ளைகள் வசனம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. ஜீவப்பம் நானே, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தாவே என்னை காப்பாத்து, உம்மை நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். சாட்சிகள் இருக்கா, நீங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துக்கிறேன். போன மாதம் முழுவதும் சபையும் போதகர் குடும்பத்தையும் விசுவாச குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அந்தகார தடைகளை நீக்கி, பிசாசின் கிரிகளை நீக்கி, விக்கிரங்களை கிரிகளை நீக்கி கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்த கிருபைக்காக தயவுக்காக
கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துக்கிறப்பா. உங்க சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, போன மாதத்தில் கூட நீ தந்த வாக்கு தருத்தபடி எங்களை வழி நடத்தவும் நாங்கள் சுதந்திரத்து கொள்ளவும் கர்த்தர் நீர் உதவி செய்தபடியால் சுவாமி உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துக்கிறப்பா. உங்க சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா காண்டா மிருகத்து ஆண்டவரே பலனை எங்களுக்கு தந்து நீ வழி நடத்தினபடியால் சுவாமி உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துக்கிறப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, போன மாதத்தில் கூட ஜேங்குணத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மவளை. இங்கே வந்திருக்கு அந்த மகன் பேரன் வந்து மொட்டை மாடிக்கு போயிருப்பார். ஜமுனாவும் பேரனும் மொட்டை மாடிக்கு போயிருப்பாங்களாட்டுக்கு. போயிருக்கக்குள்ளே இவன் மிளகா காய வச்சுருந்துருப்பாளாட்டுக்கு. நான் வேணாமான்ட்டு போன வேலைக்கு இது என்ன பண்ணியிருக்கேன், அந்த மிளகா கொத்தமல்லியே அள்ளி காய வச்சிட்டு இருந்துருக்குறான். இவன் அள்ளிக்கிட்டே இருக்கக்குள்ளே இந்த பையன் மேலே ஏறணும் என்ன பண்ணிட்டான், மொட்டை மாடி ஃபஸ்ட்டு மாடியிலேருந்து உருண்டுக்கிட்டே வந்து கீழே விழுந்துட்டான். விழுந்துட்டு நம்மளால கீழே கிடக்குறானா. அதுக்கு முன்னே விடுதலை உபாச கூட்டத்துக்கு அந்த குடும்பத்துக்காக நான் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, என் பிள்ளைகளெல்லாம் நான் பரலோக ராஜ்யத்துக்குன்னு வளர்த்துனேன், இப்படி போய் பாவியான வாழ்க்கை வாழ்கிறாங்களே, அந்த குடும்பத்தை அவன் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் சாமி. மருமானை ஒப்பு கொடுக்குறேன், பேரனை ஒப்பு கொடுக்குறேன், மாவளை ஒப்பு கொடுக்குறேன். அந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா, ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு தாங்கன்னு விடுதலை உபாச கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன். அப்போ என்னை அறியாமல் கண்ணீர் தானே அந்த குடும்பத்தை நினச்சி நான் செபிக்கும் போது எனக்கு கண்ணில் தண்ணி தாரே வந்தது. ஏசப்பா எதுக்கு நான் நினச்சேன், ஏசப்பா என் பிள்ளைங்க பாவத்தில் வாழ்ந்தாலும் என் பிள்ளைகளுக்கு ஜீவன் தரவர் நீர், ஆயுசு நாட்களை கூட்டி தரவர் நீர், அந்த பிசாசை ஜெயிக்க உதவி செய்கிற ஒரு நீர் தானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன் நின்ன மனசுக்குள்ளே. அன்னைக்கு நாளில் என் பேரன் வந்து அந்த மேலேருந்து மொட்டை மாடியிலேருந்து கீழே வந்து உருண்டுக்கிட்டே ஸ்டெப்பாக உருண்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய படியில் விழுந்துட்டு வந்து கீழே விழுந்தான். என் பேரனுக்கு எதுவுமே ஆகலை. கர்த்தருடைய கரம் என் பேரனை தாங்கினுச்சு. கர்த்தர் என் பேரனுக்கு வேலி அடித்து பாதுகாத்தா. அப்போ என்ன சொல்கிறேன், ஏசப்பா அந்த குடும்பத்தை வேலை எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க, உன் சட்டை எல்லாம் மறைச்சு கொள்ளுங்க, உங்களுடைய தூதர்கள் வைத்து நான் பாதுகாத்து கொள்ளுன்னு அந்த உபாச கூட்டத்தில் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் அதே போல் அந்த வாக்குத்தத்த வசனத்தை போல் என் பேரனுக்கு எந்த ஒரு அடிப்படாத சின்ன ஒரு லைட்டாக அங்கே களக்காடு வச்சுருந்துருப்பாங்களாட்டுக்கு. அந்த களக்காடில் மட்டும் சின்ன அடி. உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம். எதுவுமே பெரிய காயம் ஒன்றும் இல்லைம்மா, இதுக்கு ஊசி மருந்து எதுவுமே தேவையில்ல, ஒரு ஆயில்மெண்ட்டு மட்டும் தரேன், நீங்கள் போட்டால் சரியாயிடுன்னு டாக்டர் சொன்னாங்க. கர்த்தருக்கு கோடி சோத்திரம், நன்றி ஏறெடுக்கிறப்பா அவங்க சோத்திரம். அந்த இடத்துல அடிபட்டிருந்தா நான் என் மருமகனுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியாது. அவங்க தான் கூப்பிட்டு போய் சொன்னாங்க, நான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பிள்ளைகளையும் பாதுகாத்து வருகிறபடியால் கர்த்தரை நன்றியோடு சோத்தரிக்கிறேன். அப்பா, என் குடும்பத்தார் ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து கொண்டு வந்து நன்றி தான் எப்பொழுதும் சொல்லுவேன். அப்பா, நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும், உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிவிடுவேன். ஏசப்பா, மாலையிலையும் சாயந்தரத்துலையும் இந்த உலகத்தில் நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாது இருப்பது உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே. என் குடும்பத்தாரை நீ பார்த்துக்கொள்ள நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு என் குடும்பத்தாரை பாதுகாத்து வழி நடத்தினார். கர்த்தரை நன்றியோடு சோத்தரிக்கிறேன். 10ஆம் மாதத்தையும் நன்மையால் முடிசூட்டி தந்தார். கர்த்தரோடு நன்றியோடு சோத்தரிக்கிறேன். அப்படியே கூட என் பெரிய மகளும் பேர பிள்ளைங்களும் எல்லாம் குடும்பமாக பிள்ளைங்க வந்திருந்துட்டு திருப்பி ஊருக்கு போயிட்டாங்க. கர்த்தரை நன்றியோடு சோத்தரித்து சிறு சாட்சியை முடிக்கிறேன். ஆமென் ஆமென் அல்லேலூயா. வேறு யாராவது சாட்சி இருக்கா? காணிக்கை பாடலுக்கு நிறைய செல்வோம். நம்முடைய கரங்களில் இருக்கிற காணிக்கை கர்த்தருக்கு செலுத்துவோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனத்திலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். தேவன் நம்முடைய கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சைனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன
மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் ஆளுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் ஆளுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்த, நான் ஒருக்கப்பட்டு கிடந்த, என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். காணிக்கைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். சங்கீதத்துக்காக, சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட தேவ பிள்ளைக்காக கர்த்தர் இன்னும் சாட்சியாக உயர்த்துவார், பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் நம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சாட்சிகளை கேட்க உதவி செய்தீர், சிறு பிள்ளைகளுடைய வசனங்களை கேட்க உதவி செய்தீர். கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் அநேக பிள்ளைகள் வார்த்தைகளை சொல்வதற்கு கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வாங்கப்பா. உம்முடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். காணிக்கை தந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுடைய வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம், நன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்யுங்க. ஆண்டவரே, கரத்தின் கிரிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நல்ல வேலைகள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவரே, நல்ல பலத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தாங்க. ஆவியானவரே, ஸ்தோத்திரம். காரியங்கள் அனுகூலமாய் இந்த மாதத்தில் பிள்ளைகளுக்கு மாறுவதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டவரே, நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் அனுகூலமாகட்டும். ஆண்டவரே, யோசேப்பை கர்த்தர் காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினீர். அதுபோல் நம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துல காரிய சித்தியை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். நாங்கள் செபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேற்றைய கடந்த வாரத்தில் நமக்கு வெள்ளிக்கிழமை எழுப்புதல் இரவு ஜெபம் நல்லபடியாக நடந்தது. அருமையான ராஜன் சார் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. எனக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தை, ஏன்னா நம்மளும் பிரசங்கத்தை கேட்கணும் இல்லையா? ஸோ கர்த்தருடைய வார்த்தைகளை அருமையாக பகிர்ந்து கொண்டார். நிறைய பேர் இல்லைனாலும் நம்ம சிலர் அந்த ஜெபத்தில் நம்ம கலந்து கொண்டாலும் கர்த்தர் நல்ல அந்த ஜெபத்தை நல்லபடியாக முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அநேக காரியங்களுக்கு நம்ம ஜெபித்தோம். ஸோ தொடர்ந்து இப்படிப்பட்ட ஜெபங்களில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேரும் நம்ம கலந்துக்கிட்டால் நல்லது. இரவு ஜெபம் தானே, நமக்கு 9 மணிக்கு ஆரம்பித்து நம்ம 12:30 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். ஸோ நீங்கள் வரேன்னு சொல்லிட்டா நாங்கள் எப்படியாவது 2 வீலரில் எப்படியாவது உங்களை கூப்பிட்டு வந்துடுவோம். போகும்போது உங்களை எப்படியாவது கொண்டு வந்து விட்டுருவோம். ஸோ நீங்கள் முயற்சி செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வருகிற வாரம் நமக்கு விடுதலை ஆராதனை இருக்குது. ஸோ அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை விடுதலை ஆராதனை முகாம் இருக்குது. தேவைகள் இருக்கிறது, அதற்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தர் நல்லவர். மக்கள் வருவதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் மக்களுக்கு விடுதலை தர வேண்டும். ஆமென். தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் வண்ணமாக நம்ம நினைக்கிறோம், ஒரு காலம் ஒரு நாள் வரும்,
இந்த விடுதலை ஆராதனை அநேகர் வந்து கலந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நம்மளால் சமைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் ஒரு நாள் வரும். ஏன்னா இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் அரியலூர் மாவட்டத்தில் இல்லை. அது கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம் இல்லைங்கிறதுனால இல்லை, கர்த்தர் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தந்தார். இதுவரைக்கும் அதற்குரிய காரியங்களே அவர் சீராய் நடத்துகிறார். நம்ம எப்போ விடுதலை ஆராதனை துவங்க ஆரம்பித்தோமோ அப்போ தான் நம்ம சர்ச்சில் சில தேவைகள் பொருட்கள் எல்லாம் கிடைச்சிது அந்த விடுதலை ஆராதனைக்காக. ஒவ்வொரு மாதமும் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் என்ன பண்ணார், சில தேவைகளை சந்தித்தார். இன்றைக்கி நான் சேர் எடுத்து போடும்பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி எடுத்த எடுப்பில் எல்லாருக்கும் நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி சேர் இருக்குது. ஒரு 40 சேர் நம்ம சபையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த விடுதலை ஆராதனை என்பது கர்த்தருடைய தரிசனத்தின்படி நம்ம நடத்துகிறோம். ஒரு காலம் அல்லது வருகிற நாள் கூடிய விரைவில் கூட இருக்கலாம், ஆண்டவர் சீக்கிரமாக என்ன பண்ணிடுவார், அதை ஆசீர்வதித்து தருவார். ஆமென். தொடர்ந்து அந்த கூட்டங்களுக்காக நீங்கள் செபியுங்க, தரிசனத்துக்காக திட்டங்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடி இந்த மாதம் வாக்குத்தத்த வசனத்தோடு கூட நாம் தியானிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் செபிக்கிறோம், இயேசு நாமத்தில் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு இந்த நாளில் எங்கள் இருதயத்தில் பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் 10வது மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை ஆவியானவர் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பேசுகிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் மத்தியிலிருந்து பேசுகிறீங்க அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறத நாங்கள் உணரும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகள், வார்த்தைகளை கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகள், அந்த வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அமைந்திருக்கட்டும். அதை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 10வது மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவரே, காற்றையும் காண மாட்டேங்க, மழையும் காண மாட்டேங்க, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாகப்பா ஒரு துவக்கமாக இருக்கட்டும். நாங்கள் அப்படி விரும்புகிறோம். இயேசு நாமத்தில் அந்த வார்த்தை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராகையா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் செவல் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நம்ம தான் கடைசியாக என்ன பண்ணுறோம், இந்த நாட்களில் நம்ம வந்து அதை செய்கிறோம். அன்னைக்கே 1ஆம் தேதியே நம்ம கூடி என்ன பண்ணலாம், செபிக்கலாம். ஆனால் நீங்கள் மற்ற நாளில் என்ன பண்ண மாட்டேன்றீங்க, வரமாட்டேன்றீங்க. ஸோ நம்ம சர்ச்சுக்கு நான் ஒரு நல்ல ஒரு வாகனத்துக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 4 வீலர் நமக்கு கிடைச்சிதுன்னா மக்களை நம்ம அழைச்சிட்டு வந்து நம்மளே அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், வீட்டில் விட்டுறலாம். நிறைய விசுவாச பிள்ளை நீங்களே வர்றதுக்கு என்ன பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க, நடந்து வர்றதுக்கு யோசிக்கிறீங்க. வட மாநிலங்களில் நீங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதிகாலமே விடியற்கால கிட்டத்தட்ட 3 மணிக்கே கிளம்பி அவங்க சாயந்தரம் தான் ஆராதனை. சாயந்தரம் ஆராதனையில், ஏன்னா காலையில் எல்லோரும் வர முடியாது, டயத்துக்கு வர முடியாது. சாயந்தரம் ஆராதனையில் அவங்க கலந்து முடிச்சுட்டு அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் விடியற்காலம் காலையில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கிளம்புவாங்க. இது உண்மை நான் சொல்கிறது. மத்திய பிரதேசத்தில் ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்கிறார், நம்ம லோக்கலில் இருக்கிற பாஸ்டருடைய மச்சான், அவர் சொன்ன சாட்சி இது. அப்போது வட மாநிலங்களில் சபை வளருகிறது, பக்தி விருத்தி அடைகிறது. வட மாநிலங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பைபிளை நீங்கள் ஈஸியாக போதிக்கிற முடியாது, வார்த்தையை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிட முடியாது, சொல்லிட முடியாது, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது, தடைகள் இருக்குது, மதமாற்று தடை சட்டம் இருக்குது. ஆனால் நம்ம மாநிலத்தில் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக ஆராதிக்கலாம், கர்த்தரை தொழுது கொள்ளலாம், எந்த தடையும் இல்லை. ஆனால் நமக்கு வருவதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தவிர மற்ற நாளில் உங்களை கூப்பிட்டா ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். நம்ம நீங்கள் வேலை இருந்தால் பரவாயில்ல, வேலைக்கு போகலாம். வேலை இல்லாத நாட்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். நமக்கு தேவன் நம்ம அதில் ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு நன்மைகள் உண்டு.
அதில் தேவன் நமக்கு ஒரு மறைமுகமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ அந்த நாட்களில் இந்த காலகட்டங்களில் நமக்கு அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம 1ஆம் தேதியே நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஒரு ஈவினிங் சர்வீஸாக கூட நம்ம நடத்தலாம். ஒரு 5 மணிக்கு அல்லது 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 1.5 மணி நேரம் வாக்குத்தத்த செய்தியை நம்ம பகிர்ந்து கொண்டு அன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் இருக்கலாம். உண்மையாகவே நான் சொல்கிறேன், கடந்த மாதத்தில் வாக்குத்தத்தை நான் எடுத்தேன். ஆனால் அதை நான் சபையில் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. நம்முடைய ஃபவுண்டர் வந்து அவர் செய்தி கொடுத்தாரு, நானும் அசால்ட்டாக என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். உண்மையாக சொல்கிறேன், போன மாதம் நான் பட்ட கஷ்டம் இது வரைக்கும் என் ஊழியத்தில் நான் அந்த மாதிரி கஷ்டங்களே படலை. பொருளாதார தேவையில் அந்தளவுக்கு வீட்டை விட்டு நகர முடியல, வெளியில் போக முடியல, அவ்வளோ நெருக்கமான ஒரு சூழல். நீங்கள்லாம் ஊருக்குள்ளே இருக்கிறீங்க, நடந்து கூட கடைக்கு போயிடலாம், அல்லது ஏதாவது ஒரு பையனை விட்டு அப்பா அந்தப்பா வாங்கிட்டு வரலன்னு சொல்லலாம். ஆனால் நான் யாரையும் இங்கே அப்படி சொல்லவே முடியாது. எனக்கு இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போனால் முதல்ல வண்டிக்கு பெட்ரோல் தேவை. நான் நடந்து போயிடுவேன், பரவாயில்ல. இந்த 3 பிள்ளைகளும் நான் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகணுன்னா அதுக்கு முதல்ல என் வண்டியில் பெட்ரோல் தேவை. பிள்ளைகள் நடக்க முடியுமா, அவங்களால கூட்டிகிட்டு நான் என்ன பண்ண முடியும், தோளில் ஏதாவது அப்படிலாம் போயிருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு சிரமத்தின் மத்தியில் கடந்த மாதத்தின் எப்போ அந்த மாதம் முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் வாக்குரைத்தவர் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினார் என்று சொன்னால் அதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் கேள்விப்பட்டு உங்கள் இருதயத்தில் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது விசுவாசித்து நடக்க தெரியாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் அந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் சங்கீதம் 57:2 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 57:2 வசனத்தை. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இந்த இடத்துல தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பொதுவாக நம்ம பைபிளை வாசிக்கும்போது ஒவ்வொரு வசனத்துக்கும் அந்த சூழ்நிலை என்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதை யாருக்கு சொன்னார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார். ஓகே, அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவார். ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது சொல்லுகிறார் என்கிறது உங்களுடைய சூழலை கருத்தில் கொண்டு தான் அதை நீங்கள் தியானிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல தாவீதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் தியானிக்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இந்த மாத வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற கர்த்தர். அது ஆங்கிலத்தில் நான் தமிழில் வாசிக்கும்போது தமிழ் அர்த்தத்தில் கொஞ்சமான ஒரு பதில் தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் தாவீது சொல்கிறான், ஐ வில் க்ரே அண்ட் டு காட் மோஸ்ட் ஹை அப்படின்றான். ஐ வில் க்ரே அண்ட் டு காட் அப்படின்னா என்னன்னா, நான் தேவனை நோக்கி அழுதேன், உன்னதமான தேவனை நோக்கி நான் அழுத பொழுது அவர் எனக்காக எல்லா காரியங்களும் என்ன பண்ணுறாரு, செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எந்த இடத்துல தாவீதுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறார் என்று சொன்னால், தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்கையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அந்த அல்தஸ்கேத் என்னும் மாத்தியத்தில் அவன் வாசிக்கிறான். தனக்கு நஷ்டம் உண்டாகாதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல அந்த சங்கீதத்தை அவன் வாசிக்கிறான். யோசித்து பாருங்க, எப்பெல்லாம் நமக்கு நெருக்கடி வருகிறது, எப்பெல்லாம் நமக்கு சோதனை வருகிறதோ, எப்பெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் போராட்டம் வருகிறதோ, நான் சொல்கிறேன், இன்னையிலிருந்து நீங்கள் இந்த வாக்குத்தத்த வசனத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். யோபு சொல்கிறான், நான் அந்நிய கண்ணில் அல்ல, என் சொந்த கண்ணாலேயே அவர் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். எப்போ சொன்னான் அந்த வார்த்தையை? நல்லா இருக்கும்போது சொன்னானா? அவன் உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய கோடீஸ்வரன், அந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது அவன் சொன்னானா? தன்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது தவறு செய்து விடுவார்கள் என்ற எண்ணத்தினாலே அதிகாலை தோறும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பெயர் கணக்கில் அவன் என்ன பண்ணுவான், பலி செலுத்துகிறவனாக
இருந்தான். அவ்வளோ பக்திமான். அப்போது அவன் சம்பூர்ணமாய் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலை, அந்த வார்த்தையை அவன் சொல்லலை. தனக்கு ஒரு விக்கனம் நேரிட்ட பொழுது, தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் தேவன் பறித்து கொண்ட பொழுது, பிசாசானவன் பறித்து கொண்ட பொழுது, தனக்கு ஒன்றுமே இல்லைன்ற பொழுது, மனைவி கூட அவனை பார்த்து ஏளனமாய் பேசின பொழுது, சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்ட பொழுது, அவன் தன்னுடைய சரீரத்தை சிரட்டையால் சுரண்டி கொண்டு இருக்கும் பொழுது, கேலி பண்ணுகிற இடத்துல நிற்கிற அந்த இடத்துல தான் அவன் என்ன பண்ணுறான், என் கண்கள் அவரை காணும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் அந்த வார்த்தையை எப்போ தெரியுமா சொல்லுவோம், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, எப்படா அந்த உலகத்தை விட்டு நம்ம போவோம், அவருடைய உலகத்தை எப்படா பார்ப்போம். யோசித்து பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலான்னா, ஒரு டூரிஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க, ரொம்ப ஆசையாக இங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், கிளம்புவோம். ஒரு ஊட்டி கொடைக்கானலே வையுமே, நம்ம வாழ்க்கையில் ஊட்டி கொடைக்கானல் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. இப்போ புதுசாக நம்ம என்ன பண்ணுறோம், டூரை ஏற்பாடு பண்ணி நம்ம எல்லாம் கிளம்புறோம். போக போக திருச்சி வருது. திருச்சிக்கு அப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஊராக வருது. இப்போ பக்கத்தில் போயிட்டீங்க, வத்தலகுண்டு போயிட்டீங்க. வத்தலகுண்டு போனோன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு கொடைக்கானல் வர்றதுக்கு இருக்குது. உங்கள் மனசு எப்படி இருக்கும், உங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும், ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண போகிறேன், கொடைக்கானலை பார்க்க போகிறேன், கர்த்தர் படைத்த இந்த மலை பிரதேசத்தை நான் பார்க்க போகிறேன்ற அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்குள்ள என்ன இருக்கும், அவ்வளோ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் போகிற பஸ்ஸு பஞ்சர் ஆயிடுச்சு, அல்லது நீங்கள் போகிற கார் என்ன ஆயிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நேரம், இப்படி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சேன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுவீர்கள். ஸோ அந்த மாதிரி நேரம் தான் நமக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடினமான ஒரு பாதையில் செல்லும்பொழுது, கரடுமுரடான பாதையில் செல்லும்பொழுது தான் நமக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் நினைவுக்கு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்கன்னு தெரில. நான் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது உள்ளுக்குள்ளே வலியும் வேதனையும் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த இடத்துல தாவீது அதை தான் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த பின்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அவன் அறிக்கை செய்கிறான், என்னை நாள்தோறும் விழுங்க பார்க்கிறான், என்னை நாள்தோறும் என் கால்களுக்கு கண்ணியை வைக்கிறான், நாள்தோறும் எனக்கு போராட்டத்தை வைக்கிறான், நாள்தோறும் எனக்கு நிந்தையை வைக்கிறான். பாருங்கள், சவுல் எந்த நேரமானாலும் தாவீதை கொன்று போடுவதற்கு சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்தான். சரியான சந்தர்ப்பம். தாவீது ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், ஆனால் சவுல் மிகப்பெரிய ராஜா. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் அவன் கையில் இருக்குது. ஏகப்பட்ட இராணுவம் அவன் கையில் இருக்குது. யுத்த வீரர்கள் அவன் கையில் இருக்கிறாங்க. தாவீதை கொல்லுவதற்காக யோசித்து பாருங்க. என்றாவது இப்போ யுத்த காலத்தில் யார் போகணும், முதல்ல ராஜா தான் போகணும். யுத்த காலத்தில் யார் போகணும், ராஜா போகணும். யுத்தத்துக்கு போகணும்னா ராஜாவும் கூட போய் இராணுவ வீரர்களை கூட்டு போய் யுத்தம் செய்யணும். அதுதான் முறை. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், ஒரு சாதாரணமான எளிமையான மனிதனை கொல்லுவதற்கு சவுல் என்ன பண்ணுறான், யுத்த வீரர்களும் கூட போகிறான். அப்போ எவ்வளோ பெரிய கோபம் இருக்குன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையை தாவீது சொல்லுகிறான். பாருங்கள், அவன் சொல்லும்பொழுது நான் ஒரு விஷயத்தில் கண்டுபிடிச்சேன். 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். என் இருதயமே ஆயத்தமாக இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சொல்கிறான், அவனுடைய இருதயத்தை பார்த்து சொல்கிறான். என்னுடைய பிரச்சனைக்கு நேராக என்னுடைய இருதயம் போகாமல் நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் பிரச்சனை வந்துட்டா என்ன நினைப்போம், என்ன யோசிப்போம், இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு எப்படா விடுதலை கிடைக்கும், இந்த போராட்டத்திலேருந்து நமக்கு எப்படா விடுதலை கிடைக்கும், இப்படி கடினமான சூழல்லேருந்து நம்ம எப்படா மீண்டு வெளியில் வருவோம், இப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் தாவீது என்ன நம்ம நினைக்கிறான், கர்த்தர் அவன் சொல்கிறான், என் இருதயமே நீ கம்பீரித்து பாடு, உன் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, இன்னும் கொஞ்ச நாட்கள் உனக்கு விடுதலை தரப்போகிறாரு, உனக்கு செஞ்ச யாவையும் அவர் வாக்களித்த பண்ணின யாவையும் அவர் உனக்கு செய்து முடிக்க போகிறாரு. என் இருதயமே நீ சீக்கிரம் ஏன் அமைதியாக இருக்கிற, என் இருதயமே நீ போராடாத, நீ சந்தோஷமாக இரு, கம்பீரித்து பாடு, இந்த நேரத்தில் கர்த்தரை பாடு அப்படின்றான். அவன் தொடுகிற பொருள் எல்லாம், அவன் அதிகமாக தொடுகிற பொருள் எது, வீணை எடுக்கிறான், சுரமண்டலத்தில் எடுக்கிறான், அதுக்கும் அவன் கட்டளை போடுறான், சுரமண்டலமே அதிகாலமே எழுந்துரு விழி. யோசித்து பாருங்க, எங்கேயாச்சும் இப்போ இந்த டேபிளை நான் சொன்னால் அதை எழும்புமா, அது நீ சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொன்னால் அதை கேட்குமா, அதுக்கு மைண்ட் வாய்ஸை கேட்குமா? அது ஒரு பொருள், அது ஒரு உயரற்ற பொருள். ஆனால் தாவீது சொல்கிறான் பாருங்க, அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா,
8ஆம் வசனத்தை பாருங்கள். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையிலே விழித்துக்கொள்வேன். புரியுதா நான் சொல்கிறது? நான் அதிகாலமே என்ன பண்ணுவேன்? உங்களை வந்து டச் பண்ணுவேன், உங்களை நான் தொடுவேன், உங்கள் மூலமாக நான் ஆண்டவர் ஆராதிப்பேன். ஆனால் நீங்களும் என்ன பண்ணுங்க? பைத்தியக்காரத்தனமால தாவீது பேசுறது. யோசித்து பாருங்க. நான் காலையிலே எழுந்துச்சு கீபோர்டை பார்த்து, கீபோர்டே காலையுமே நீ ஆயத்தமாரு, ரெடியாரு அப்படின்னு சொன்ன என் பிள்ளைகள்லாம் டாடிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீது அப்படி தான் சொல்லியிருக்கிறார். யோசித்து பாருங்க. அப்போது அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தர் கொடுக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய காரியங்களுக்காக அவன் உற்சாகப்படுகிறான். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லப்படுற யாவையும் அப்படின்ற வார்த்தைக்கு வாட்ஸோ எவர், எல்லாவற்றையும் உங்களுக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? அவர் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். சொல்கிறேன், இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். எல்லாவற்றையும் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, இந்த மாதத்தில் என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். பாருங்கள், அவர் இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தில் 26:3 வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 26:3 வாசிங்க. இருபத்தி 6:5 வாசிங்க. அதே 5ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன்லே, ஒரு வார்த்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிகமேலிடத்திலே கேராருக்கு போனான். யோசித்து பாருங்க. அந்த நாட்களில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். எப்போ? பஞ்ச காலத்தில். அல்லேலூயா. எப்போ சொல்கிறாரு? நான் சொல்கிறேன், எப்போல்லாம் உங்களுக்கு பஞ்சம் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கூடவே வரும். எப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வருதோ அப்போல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ, கர்த்தருக்காக நீங்கள் எப்போ போராடுறீங்களோ நல்லா கவனித்து கொள்ளுங்க, ஆண்டோடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். ஆண்டோடைய வார்த்தை திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த இடத்துல யோசித்து பாருங்கள். 3வது வசனத்தில் 26:3 கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து எல்லாற்றையும் உனக்கு என்ன பண்ணுறேன்? இந்த தேசத்தை எல்லாம் உனக்கு தரப்போகிறேன்ப்பா. இது ஏற்கனவே ஆபிரகாம்கிட்டையும் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். திரும்ப தன்னுடைய ஆபிரகாமுடைய பையனாகி ஈசாக்குக்கு இந்த இடத்த என்ன பண்ணுறாரு? அவர் வாக்கு பண்ணுகிறார். எந்த சூழ்நிலையில்? ஒரு பஞ்சம். ஈசாக்கு இப்போ ஓடுறான், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடுகிறார், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஓடுகிறார். எங்கு பார்த்தாலும் பஞ்சம், சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை. ஈசாக்கு சோர்வற்ற நிலைமையில் இருக்கிறாரு. என்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஒரு முறை என்னுடைய மனைவி எனக்கு சொன்னது இப்போ ஞாபகம் வருது. நான் சொன்னேன், 15 வருஷத்துக்கு பிறகு திடீர்னு எனக்கு ஆரம்ப நாட்களில் கொடுத்த தரிசனத்தை எல்லாம் மீண்டும் என்னை எழுப்புதல், என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். பயங்கரமான கஷ்ட சூழல். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஏன் ஆண்டவர் மீண்டும் எனக்கு, நான் வீட்டில் புலம்பிகிட்டே இருக்கிறேன். இத்தனை வருஷமாக அந்த தரிசனத்தை நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அப்பப்போ ஜெபம் பண்ணுவேன். ஆனால் மீண்டும் இந்த நாட்கள் அந்த தரிசனத்தை ஏன் இப்படி எனக்கு அதிகமாக ஞாபகம் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் மீட்டிங் போகிற இடத்துல, ஆண்டவரே பேசுனது நீரானால் எனக்கு அங்கே பேசக்கூடிய பிரசங்கியார் மூலம்லாம் என்ன பண்ணுங்க, என் கூட பேசுங்க அப்படிலாம் சொல்லிட்டு போவேன். அதே போல் அங்கே வந்த பிரசங்கியார் அதை தான் பேசுவார். அப்போ நீங்கள் தான் என் கூட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முழு நிச்சயத்தோடு வரும்போது இன்னும் எனக்குள்ள அந்த உற்சாக நிலை தாங்க முடியல. புலம்பிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் எனக்கு கூட உணர்த்திக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன்.
புலம்பிட்டு இருந்தேன் என் வீட்டில். உடனே அவங்க சொன்னாங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அப்படின்னாங்க. நானும் நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபிச்சுட்டு வீட்டில் போயிட்டு நான் சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட தரிசனம்லாம் கொடுத்தார் இல்லையா, அதை மீண்டும் அவர் செயல்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறார். மீண்டும் அதை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க, முதல்ல ஒரு வீட்டை கட்ட பாருங்கள், ஒரு வீடு நல்ல இருக்க ஒரு வீடு இல்லை, நீங்கள் தரிசனம்னு குதிச்சுட்டு கிடக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என் மனைவி சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லையே, அவள் சொல்கிறது சரிதானே, இவ்வளோ பெரிய தரிசனத்தையும் திட்டத்தையும் தந்தீங்க, நாங்கள் இருக்க ஒரு நல்ல வீடு இல்லையேன்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மீண்டும் என் கூட பேசினார். ஆண்டவர் சொன்னார், முதல்ல நான் அவனுக்கு ஒரு வீட்டை தான் கட்டி கொடுப்பேன்னார். நேராக என்னுடைய மனைவிடத்தில் போய் சொன்னேன், ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார், வீட்டை தான் கட்டி கொடுப்பாரான்னு சொன்னவொடனே, சரி கட்டுற அன்றைக்கி பார்த்துக்குவோம் அப்படின்னாங்க. இல்லை, நான் விடலை, என்னுடைய தரிசனத்தை நீ இன்றைக்கி நம்புன்னு சொன்னால் இந்த வார்த்தையை நீ நம்பு, இந்த வார்த்தையை நீ நம்புன்னு சொன்னால் கட்டாயம் என்னுடைய தரிசனத்தின் மேலே உனக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு சொல்லி சொன்னேன். உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசினார். அப்போ நான் சொல்கிறேன், எந்த இடத்துல நாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம தைரியமற்று போய் இருக்கிறோமோ, எந்த இடத்துல நாம் பலவீனப்பட்டு போய் இருக்கிறோமோ, அந்த இடத்துல தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் உங்களை என்ன பண்ணும், காப்பாற்றும். வாக்குத்தத்தம் உங்களை உயர்த்தும். ஆண்டவர் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு, எனக்காக யாவும் என்ன பண்ண போகிறாரு, அவர் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். தாவீது அந்த சூழ்நிலையில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய சூழ்நிலை நீங்கள் கவனித்து பாருங்கள். பஞ்ச காலத்தில் அவன் போராடி கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, தரிசனமாகிறார். உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த இடத்தை எல்லாம் உனக்கு தருவப்பா சொல்கிற அந்த நேரத்தில் ஈசாக்கு என்ன பண்ண தெரியுமா, அந்த இடத்தை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறான். நல்லா யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் வாழ்க்கையில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சத்தை தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தியா ராஜாகிய அபிமெலேக்கு கோராருக்கு போனான். தான் இருக்கிற இடத்திலிருந்து எங்கே போகிறான், இன்னொரு இடத்துக்கு அவன் பிரயாணம் பண்ண போகிறான். எதுக்காக, பஞ்சத்திலிருந்து தப்பி பிழைக்கணும் என்பதற்காக. ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல தரிசனம் ஆகிறார் தெரியுமா, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் இங்கே இருக்குது, நீ அங்கே தயவு செய்து போய் என்ன பண்ணிடாத, செட்டில்டு ஆயிராத. உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் இதை உனக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், வாக்குத்தத்தமாக உனக்காக யாவையும் நான் தந்திருக்கிறேன்றார். அல்லேலூயா, ஆமென். யோசித்து பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. 26:5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். வாட்ஸோ எவர், எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிற அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர், போதுமானவர். அந்த தேசத்தின் யாவையும், அதில் இருக்கிற எல்லா செடி மரம் கொடி எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு தாப்பான்ட்டார். சொல்ல ஆண்டவர் இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாளியாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 115:3 எடுத்துக்கொள்ளுங்களேன். சங்கீதம் 115:3. ஆமென், அல்லேலூயா. தம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் அவர் என்ன பண்ணுகிறார், தருகிறார். நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், நமக்கு வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அல்லேலூயா. யோசித்து பாரு, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் அவர் நமக்கு தருகிறார். நீங்கள் நல்லா கற்பனை பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை மற்றும் நீங்கள் பின்பற்றுகிற பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு அவர்கள் கூட்டி வந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வந்தது. ஒரு பெரிய கேள்வி, மோசேக்கு மட்டும்தான் வல்லமை உண்டா, மோசே கூட மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறாரா, எங்கள் கூடலாம் ஆண்டவர் இல்லையான்னு சொல்லி ஒரு தரத்தார் மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். தாத்தான் என்கிற அபியாவு, தாத்தான் என்கிற அந்த கூட்டத்தார். அப்போ அவர்கள் எழும்பின பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். நான் இவர்களுக்கு மோசே கூட தான் இருக்கிறேன் என்கிற காரியத்தை உறுதிப்படுத்துவதற்காக அந்த கூட்டத்தாரை அப்படியே பூமி விழுங்கினதான். அவனுடைய கூட்டத்தாரும் அவனுக்குள்ள யாவையும் கர்த்தர் என்ன பண்ணினார், மண்ணோட மண்ணாக மூடி போட்டார்.
எவ்வளோ ஒரு எரிச்சல் உள்ள தேவன் பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் நேசிச்சிட்டார்னா, என்னை கர்த்தர் நேசிச்சிட்டார்னா, நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறவர், அவர் பரலோகத்தில் இருக்கிற வீற்றிருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீங்கள் கற்பனை பண்ணி முடியாத அளவுக்கு உங்களுக்காக எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அசைவாடி கொண்டு இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகளை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்கிறான், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், வாக்கு தத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடந்த மாதத்தில் நான் கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிற பொழுது, ஆண்டவரே, ஒரு மாத வாக்கு தத்தத்தை நான் விட்டுட்டேனே. நிறைய பேர் பிலீவ் பண்ணுறது கிடையாது. பைபிளில் இருக்கிற எல்லா வசனமும் வாக்குத்தத்த வசனம் தான். எல்லா வசனமும் வாக்குத்தத்த வசனம் தான். ஒருத்தன் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்றான், சாப்பிட்டுட்டு எச்சரிக்கையாக இருப்பதற்காக என்ன பண்ணுறான், நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ஜீரணம் ஆகணுமேன்னு சொல்லி ஜீரணத்துக்காக எதையாவது எடுத்துக்கொள்ளுகிறான். ஒருத்தன் அதே போல் நல்லா சாப்பிட்றான், ஆனால் அவனுடைய சரீரத்தில் என்ன பண்ணலை, அவன் ஜீரணத்துக்காக எதுவும் எடுத்துக்கொள்ளலை. ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன ஆயிரும், சரியாயிரும். அதுபோல தான் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுகிறதும் எடுத்துக்கொள்ளாது இருக்கிறதும் அவருடைய சுய விருப்பம். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம் தந்து என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் அவர் வாக்குத்தத்தம் தந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். ஸோ அந்த கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் அதை அசட்டியாக எண்ண வேண்டாம். யாத்திராகமம் 15:4 வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 15:4 எடுத்துக்கொள்வோமா? யாத்திராகமம் 15:4 இந்த கற்பனைகள் யாவையும், இந்த நியமங்கள் யாவையும், அதை வாசிங்க பிரதர். 15:4 சாரி 15:26 சாரி ஆமென். செய்து செவி கொடுத்து கை கொண்டால் ஒன்றையும், ஆமென், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யும்போது, அவர் கட்டளைக்கு நாம் செவி கொடுக்கிற பொழுது, எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எகிப்தில் வந்த எந்த வியாதியும் அவர் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, அதை நமக்கு அணுக விடுகிறது இல்லை. யோசித்து பாருங்க, அதை கர்த்தர் அணுக விடுகிறது இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். கர்த்தருடைய நாம நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் இந்த கட்டளைகளை ஒருத்தன் ஃபாலோ பண்ணாலே போதும், அவன் ரட்சிக்கப்பட்டவனா, புறஜாதியானா இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, அவனும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவனுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அவனை வியாதி இல்லாமல், நோய் இல்லாமல், அவன் தேவைகளெல்லாம் அவனுக்கு பூர்த்தி செய்து கர்த்தர் அவனை நடத்துகிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறாரு? யோவான் எழுதின புஸ்தகத்தில் இருக்கு. யோவான் எழுதின அந்த வசனம், நீங்கள் என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய வார்த்தைகளையும் நீங்கள் கை கொண்டால் எனக்கு நீங்கள் சீசனாக இருப்பீங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளும்போது நாம் யாராக இருக்கிறோம்? அவருக்கு சீசனாக இருக்கிறோம். யோவான் 15:4 எடுத்து பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தருடைய அந்த வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுக்காக யாவையும் செய்ய போகிற கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும், அந்த நேரத்தில் தான் நமக்கு வாக்குத்தத்த வசனம் கட்டாயம் என்ன பண்ணும், ஞாபகத்துக்கு வரும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாருங்க,
வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய கூட்டம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம். அந்த மிகப்பெரிய கூட்டம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிறார்கள். திரளான ஜாதிகள், திரளான ஜன கூட்டங்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இவைகளுக்கு பின்பு 7:9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலிருந்தும் வந்த ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இது அந்த கடைசி 7 வருட அரசாட்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பரலோகத்து இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். அவர்கள் நிற்கிற பொழுது, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிற பொழுது அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். பயங்கரமான ஜனக்கூட்டங்கள். நம்ம தான் அவங்கெல்லாம் ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் தூதன் பார்த்து கேட்குறான், தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழர் என்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். அப்போ ஒரு கேள்வி வருது, எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமையும் வல்லமையும் பலனும் சதாகாலம் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தவங்க? எங்கேருந்து வந்தவங்க இவங்கெல்லாம்? யார் இவங்கெல்லாம்னு சொல்லி கேட்கும்பொழுது அதற்கு யோவான், எனக்கு தெரியல, ஆண்டவன் உமக்கே தெரிகின்றான். அப்பொழுது அவன் சொல்கிறான், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நான் சொல்கிறேன், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வரும்பொழுது தான் நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும், நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சம்பூர்ணமாக இருந்ததுன்னு சொன்னால், ஆண்டவரே நீர் யார் என்று கேள்வி கேட்கிற இடத்துல நாம் தள்ளப்பட்டு விடுவோம். பாருங்கள், இவர்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து நம்ம போகிறோம் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்ந்து வெளுத்தவர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ சொல்கிறான் 15ஆம் வசனம், ஆனபடினாலே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவர் சேவிக்கிறவர்கள், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாது உஷ்ணமாது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றங்களை நடத்தி தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து போடுவார். அல்லேலூயா. யாவையும், வாட்ஸோ எவர், எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? அவர் துடைத்து போடுகிறவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை, என் கண்ணீரை அவர் என்ன பண்ணுகிறார்? துடைத்து போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அங்கே வாக்கு பண்ணுறார் பாருங்க. அந்த தூதன் சொல்கிறான் பாருங்க, இவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்க்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானுடைய முத்திரையை பெற்றவர்கள். இவர்கள் எல்லாம் இங்கே வந்து ராஜாக்கள். அந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவர் சேவிக்கிறவர்கள். இரவும் பகலும் நமக்கு அங்கே வேலை என்ன தெரியுமா? அவரை சேவிக்கிற வேலை தான், அவரை ஆராதிக்கிற வேலை, அவரை உயர்த்து கொண்டே அவரை பாடிக்கொண்டே இருக்கிற வேலை. ராஜாக்களும் ஆசாரியலுமாய் கர்த்தர் நம்மளை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் இவருடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவராக இருக்கிறார். இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பொறுப்பு, அவர்தான் பொறுப்பு. அந்த மக்களுக்கு அவர்தான் பொறுப்பு. நான் சொல்கிறேன், அந்த மக்கள் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான் அந்த மக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தில் தோய்க்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சிங்காசனத்திற்கு முன்பாய் நிற்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்க. நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார்.
நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். நம்மளை அபிஷேகிக்கிற நாதர், நம்மை அபிஷேகித்த தேவன், நம்மை நினைத்து பார்க்கிற கர்த்தர். நான் சொல்றேன், கடினமான வேலையில தான், கடினமான சூழ்நிலையில தான் கர்த்தர் தரிசனமா பேசுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கடினமான பாதைகள் இருக்குமானால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். யாவையும், எல்லாவற்றையும் அவர்தான் பொறுப்பு, அவர்தான் காரணர். உங்களுக்கு செய்யணும்னு சொன்னா அவர் இல்லாம யாராலையும் உங்களுக்கு எதையுமே செய்து விட முடியாது. அவர்தான் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பினாலுக்கென்று, மீட்பினாலுக்கென்று முத்திரையானவரே, முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. உங்க இருதயத்துல கைய வச்சு, ஆண்டவரே எனக்காக யாவையும் நீங்க செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறீங்கப்பா. நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நான் எதற்கும் கலங்க மாட்டேன், நான் எதற்கும் தோய்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர், ஆண்டவரே உன்னதத்திலிருந்து கர்த்தர் என்னை கவனிக்கிறவராக இருக்கிறார். ஐயா, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போறீங்கப்பா. நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போறீங்க ஆண்டவரே. இந்த 10வது மாசம் ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் விசுவாசித்திருங்க, நம்பிருங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். இந்த மாசம் உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த வசனம் எல்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்குது. எனக்காக யாவையும் செய்து முடித்தன்னு சொல்லல, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். வாட்ஸோ எவர்னு சொல்லும் பொழுது அங்க ஃபுல் ஸ்டாப் இல்லை, அங்க கமாவில தான் இருக்குது. இந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர்னு சொல்லி அங்க கமா தான் போட்டிருக்கு, ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாய் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற வசனம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த 10வது மாசம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுக செய்யும், தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் பிள்ளைகளை ஆளுக செய்யும். இந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறுவதற்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் உங்கள் செபிக்கையில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேற பெற்ற அன்னையின் ஐக்கியமும் என்றும் என்றுமுள்ள சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நாம திருவிருந்த ஆராதனைக்காக நம்ம ஒப்பு கொடுப்போமா?